Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இங்கே ஒரு created sum வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. A and B are rational numbers. C is a irrational number. First rational number, irrational number பற்றி கொஞ்சம் clean-ஆக புரிஞ்சுக்கிட்டா இந்த sum ஈஸியாக போட்டுடலாம். For example, 5. இது ஒரு rational number. 2/7. இது ஒரு rational number. 0.1. இது ஒரு rational number. அப்போ rational numberனா உங்களுக்கு definition என்ன? What is the rational number definition? எந்த ஒரு நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதினாலும் P by Q, Q not equal to 0 is the definition for rational number. இப்போ 0.1 can be written as 1/10. 5 can be written as 5/1. இதெல்லாம் rational numbers. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுங்க. 0 sir, 0 is a rational number. It can be written as 0/1. 0/1 is 0. அப்போ rational numbers இதான் ஸ்டைல். P by Q, Q not equal to 0. So irrational numbers sir. Irrational numbers. Irrational number ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா √2 is a irrational number. ஏன்னா √2 போட்டிங்கன்னா 1.414 போயிட்டே இருக்கும். There is no end for the answer. அதோடைய டெஸ்டினேஷன் கரெக்டாக யாராலையும் சொல்ல முடியாது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு 1.01 001 0001 00001 dot 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 is a irrational number. இதெல்லாம் some of the examples of irrational number. So அப்போ √25 irrational number no. √25 can be taken as plus or minus 5. Plus or minus 5 can be written as 5/1 or minus 5/1. அப்போ இது rational number ஆகிடும். Perfect squares எல்லாமே உங்களுக்கு தப்பிச்சிடும் ரூட் அவுட்டு. அதனால it becomes a rational number. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத சம்ஸ் எல்லாமே irrational நம்பர் ஆகிடும். ஓகே, இந்த சின்ன எக்ஸாம்பிளோட இந்த சம்முள்ளார போகும். A plus BC ரேஷனல் நம்பராக வரணும். அவன் சொல்லிட்டான் ஆல்ரெடி A என்பது ஒரு ரேஷனல் நம்பர். A என்பது ஒரு ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதலாம். It's a rational number. P by Q, Q not equal to 0. B என்பதும் rational number. அப்போ இது C by C வேண்டாம், இந்த வேறு லெட்டர் போட்டுக்கலாம். S by T போட்டுக்கிறேன். S by T எழுதிக்கலாம். B is a rational number. C is a irrational number. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரூட் ஆஃப் சும்மா நான் உங்களுக்கு புரியறதுக்காக 2 போட்டுக்கிறேன். ஈஸியான நம்பராக போட்டுக்கிறேன். ஃபைன். இதுவும் ரேஷனல், இதுவும் ரேஷனல், இது மட்டும்தான் இர்ரேஷனல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். 1. யார் இவன்? பியோட வேல்யூஸ். இது எல்லாமே பியோட வேல்யூஸ். இது எல்லாமே பியோட வேல்யூஸ். இப்போ பிக்கு பதில் ஃபஸ்ட்டு சம்மில் 1 போட சொல்கிறாங்க. பாருங்கள், இவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. பிக்கு பதில் 1 போட சொல்கிறாங்க. 1 ஃப்ராக்ஷனில் எழுதுகிறேன் பாருங்கள். 1/1 S by T, numerator denominator போட்டேன், into √2. அப்போ P by Q, answer is √2. This is an rational, this is an irrational. Rationalலையும் irrationalலையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு rational வராது, irrational தான் வரும். அதனால் this is not rational number. This is not rational number. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் செட் ஆகாது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? B must be அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. A plus BC is a rational நம்பராக வரணுமா? இதானே A plus BCயோட ஃபார்முலா. A plus BC தான் P by Q plus S by T √T போட்டிருக்கிறேன். 1 ட்ரை பண்ணி பார்த்தேன். Bக்கு பதில் ரேஷனல் நம்பர் வரணும் நமக்கு, ஆனால் வரமாட்டுது. எதை யூஸ் பண்ணால்? Bக்கு 1 போட்டால் வரல. சரி, அடுத்தது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஆப்ஷன் -1. சேம். ஏக்கு பதில் நம்ம P by Q போட்டிருக்கிறோம். ப்ளஸ் பிக்கு பதில் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம் பாருங்கள். -1/1. -1/1 எழுதலாம், ஏன்னா இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். கூட என்ன இருக்கணும்? சி தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு √2 போட்டிருக்கிறோம், ஏன்னா இட்ஸ் எ இரேஷனல் நம்பர். இப்போ P by Q ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 into √2 is √2.
ரேஷனல் நம்பர் சப்ராக்ஷன் ஆஃப் irrational நம்பர் யூ கெட் irrational தான், யூ டோன்ட் கெட் ரேஷனல். அப்போ இது நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ரேஷனல் ப்ளஸ் irrational இஸ் irrational. ரேஷனல் மைனஸ் irrational இஸ் ஆல்சோ irrational. அப்போ ரேஷனல் ப்ளஸ் irrational இஸ் irrational தான் வரும். ஆனால் அவன் ஆசைப்படுறது ரேஷனல் வரணும்னு சொல்லிட்டு வரமாட்டுது. இங்கே ரேஷனலி irrationally மைனஸ் பண்ணால் irrational தான் வரும். எது வராது உங்களுக்கு? ரேஷனல் வராது. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர். therefore செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. 0 ட்ரை பண்ணலாம். அப்போ செகண்ட் ஆப்ஷன் போட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் ஆப்ஷன் வேலைக்கு ஆகலை, செகண்ட் ஆப்ஷன் செட் ஆகலை. தேர்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தேர்ட் ஆப்ஷனை சொல்கிறோம், 0 போட சொல்கிறோம். அப்போது ஏக்கு வந்து p/q, ஏ வேல்யூ எழுதிட்டேன், ப்ளஸ் பிக்கு பதில் 0/1. 0/1 இஸ் 0. 0/1 இஸ், நான் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் எழுதி காட்டுறேன், அதாவது ரேஷனல் நம்பராக எழுதி காட்டுறேன். சிக்கு பதில் தான் என்ன போட்டுக்கிறீங்க? √2. இப்போ p/q 0 × √2 இஸ் 0. அப்போ ஆன்சர் p/q வந்துச்சு பாருங்கள். p/q இஸ் அ ரேஷனல் நம்பர். அப்போ திஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர் கிடச்சிருச்சு. அப்போ எந்த ஆப்ஷனில் ஆன்சர் வருது? தேர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் வருது. b = 0 செட் ஆயிடுச்சு. இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் போடவே முடியாது. பிக்கு √2 நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் என்ன சொல்லிக்கிறான்? b இஸ் அ ரேஷனல் நம்பர். நான் என்ன சொல்லிக்கிறேன்? √2 இஸ் அ irrational நம்பர் சொல்லியிருக்கிறேன். அதனால் பி ஆப்ஷன் ட்ரை பண்ணவே முடியாது. 3 ஆப்ஷன் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். அப்போ 0 தான் உங்களுக்கு இந்த சம்முக்கு பெஸ்ட் ஆப்ஷன். a rational number plus 0 into a irrational number becomes 0. Therefore you will be getting finally only rational number. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், rational plus irrational is irrational, rational minus irrational is also irrational. அதனால் அந்த ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிட்டு 2 ஆப்ஷன் ஃபஸ்ட்டும் செகண்ட் அடிபட்டு போச்சு. தேர்ட் ஆப்ஷனில் ப்ளஸுக்கு பக்கத்தில் வருது 0 ஆனதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் ரேஷனலே கிடச்சிருக்கு. தேங்க்யூ.